நாகர்கோவில் காசிக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உறுதி செய்து தீர்ப்பளித்துள்ளது. இளம்பெண்களை ஏமாற்றி ஆபாச படங்கள் மற்றும் வீடியோக்கள் எடுத்து மிரட்டிய வழக்கில் கீழ் நீதிமன்றம் வழங்கிய இந்த வாழ்நாள் சிறை தண்டனையை எதிர்த்து காசி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிமன்றம் அதனை தள்ளுபடி செய்து இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இது மட்டுமின்றி கந்துவட்டி மற்றும் மிரட்டல் வழக்குகளிலும் இவருக்கு தனித்தனியாக சிறை தண்டனைகள் விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கில் சிபிசிஐடி விசாரணையின் போது காசியின் மடிக்கணினியில் இருந்து சுமார் 1900 ஆபாச புகைப்படங்கள் மற்றும் 400 ஆபாச வீடியோக்கள் கைப்பற்றப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பெண்களை காதல் வலையில் வீழ்த்தி ஆபாசமாக படம் பிடித்து அவற்றை காட்டி மிரட்டி பணம் பறிப்பதையே இவர் வழக்கமாக கொண்டிருந்தார் என்பது விசாரணையில் அம்பலமானது. இந்த டிஜிட்டல் ஆதாரங்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட பெண்களின் வாக்குமூலங்களின் அடிப்படையில் காசிக்கு வழங்கப்பட்ட தண்டனை முற்றிலும் சரியானது என நீதிமன்றம் உறுதிபட தெரிவித்துள்ளது. இத்தீர்ப்பை வழங்கிய உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்றைய காலகட்டத்தில் இளம்பெண்கள் மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று மிக முக்கிய அறிவுரையை வழங்கியுள்ளது. தொழில்நுட்பமும் சமூக ஊடகங்களும் வளர்ந்துள்ள இந்த சூழலில் அடையாளம் தெரியாத நபர்களிடம் பழகும்போது தங்களின் தனிப்பட்ட விவரங்களை பகிரும்போது பெண்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என நீதிபதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இத்தகைய விழிப்புணர்வு மட்டுமே எதிர்காலத்தில் இதுபோன்ற கொடூரமான குற்றங்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள உதவும் என்றும் நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது.